வழக்கறிஞர் தமிழ்மணி நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு தமிழ்மணி. இப்போ தமிழக மாநில தேர்தல் ஆணையம் வந்து மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். அந்த அப்பீல்ல சக்சஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த ஜட்மெண்ட் ஃபுல்லா சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்மெண்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுல ஒரு மேஜர் ஃபுல்லா 42வது பத்தியில தான் ஒருத்தருடைய தீர்ப்பை கொடுக்கிறாரு. அந்த 42வது பத்தி பூராகவும் அவர் பஞ்சாயத்து தேர்தலை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தையே தீர்ப்பினுடைய இறுதி பகுதியில வரல. அது மட்டும் இல்லாம அவரு டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல போட்டது மட்டும் போட்டிருக்கிறாங்க, ஸ்டேட் கெசட்ல போடணும் அப்படிங்கறதுலாம் ஹைலி டெக்னிக்கல். அவர் அவகாசம் பத்திரன்னு நினைச்சிருந்தால் 3ஆம் தேதி வரைக்கும் மனு தாக்கல் பண்றத 6ஆம் தேதி வரைக்கும் மனு தாக்கல் பண்ணுங்க. ஸ்குரூட்டினி இன்னொரு 3 நாள், 6ஆம் தேதிக்கு பதிலாக 9ஆம் தேதி வரைக்கும் ஸ்குரூட்டினி. எலெக்ஷனை 17, 19க்கு பதிலா 20, 22 வச்சுட்டு 23 எண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை மிக எளிதா சால்வ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் மெயின் வழக்கை இன்னும் வச்சுக்கிட்டு அந்த வழக்கு பத்தி அந்த வழக்குல யாருமே ஆர்கியூ பண்ணாத காந்தியன் தாட்ஸ், குடிகாரனை விடக்கூடாது, குற்றம் வழக்குகள் இருந்தா அவங்களை விடக்கூடாதுங்கிற சொந்த கருத்துக்களை எழுதி கிட்டத்தட்ட 30 பக்கம் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கிரவுண்டே அப்பீல அட்மிட் பண்ணி ஸ்டே கொடுக்கறதுக்கு நல்ல கிரவுண்டு. திரு தமிழ்மணி, இதுக்கு முன்னால இந்த தேர்தலை வந்து அறிவிப்பை ரத்து செய்யணும்னு திமுக சார்பில் தொடரப்பட்டப்போ அதுல என்னென்ன விவரங்கள் இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்த ஒரே ஒரு பிரேயர் ஜட்மெண்ட்ல சொல்றாரு. 4வது பாராவிலையும் 23வது பாராவிலையும் நீதிபதியே சொல்றாரு, இது வழக்கு ஆரம்பத்துல போடப்பட்டது ஆதிவாசிகளுக்கு மலைவாசிகளுக்கு உரிய ஒதுக்கீடு இல்லைங்கிறத மட்டும்தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பத்தல, அவகாசம் இல்ல, 2 நோட்டிபிகேஷனுக்கு பதிலாக 1 நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கலாம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணாங்களே தவிர மெயின் கேஸ்ல இல்லன்னு சொல்லிட்டு எந்த மெயின் கேஸுக்காக வழக்கு போட்டாங்களோ, அதாவது ஆதிவாசிகளுக்கு மலைவாசிகளுக்கு ஒதுக்கீடு சரியா இல்லைங்கிறத அது இந்த ஜட்மெண்ட்ல எந்த முடிவும் அவர் சொல்லல. இதுதான் உண்மை. இந்த வழக்கு வந்து இப்போ எவ்வளவு சீக்கிரத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது திரு தமிழ்மணி? நாளைக்கு காலையில் அநேகமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்பீல் போட்டாச்சு, நம்பர் ஆயிடும், இன்னைக்கே நம்பர் ஆயிடும். காலையில அப்பீல் வரும். அவங்க ஸ்டே கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கூட போதும். ஒருவேளை இந்த மேல்முறையீடையும் ரத்து செய்யப்பட்ட, அதாவது ஏற்கனவே சொன்ன தீர்ப்பிலே உறுதியா இருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வா என்ன மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நகர்வு தேர்தல் இப்போதைக்கு இல்ல, 31/12 வரைக்கும் தொடர்ந்து அப்படியே நிலைமை இருக்கும். அதிகாரிகள் பஞ்சாயத்து பிரசிடண்டா முனிசிபல் சேர்மனா அதிகாரிகள் இருப்பாங்க.